நேம் மட்டும்தான் வேற, இலக்கு ஒண்ணுதான். 2026 தளபதிய ஜல்லிக்கட்டு புரட்சியில் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சி இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி வரலாம். நிறைய பேருக்கு தெரியும், அண்ணனுக்கெல்லாம் தெரியும். நம்மலாம் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிக்கணும், விஜயன் நம்ம கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். அவர் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது அவர் நம்பிக்கையா பேசின ஒரு வார்த்தை, யாரை நம்பி நான் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா தெரியுமா? அது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி என் நண்பிகள் இருக்காங்க, அவங்கள நம்பி நான் வரேன். அவங்க வச்ச ஒரு ஒட்டுமொத்த நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்போம், எல்லாரும் ஒரு தொழில் பண்ணுவோம். அதெல்லாம் விட்டுதான் இன்னைக்கு அரசியல் பண்றோம் இல்ல. ஏதோ ஒரு வேலை, கார்பெண்டரா, எலக்ட்ரீஷியனா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டே தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா முழு நேர அரசியல்ல நான் 2 படகுல சவாரி செய்ய மாட்டேன். இறங்குனா ஒரே இலக்கு தான், அரசியல் மட்டும்தான். நான் உச்சத்துல இருக்கிற அதை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுத்தது நீங்க எல்லாரும், நீங்க ஒவ்வொருத்தரும். நான் சொன்னது, நான் என்னுடைய கழக நண்பர்கள் நண்பிகளை நம்பி, நான் தோழர்கள் நம்பி, என் தம்பிகளை நம்பி, தங்கைகளை நம்பி வரேன். கண்டிப்பா அவங்க என்னை விட்டுற மாட்டாங்க. இது அவர் மறைமுகமா எங்களுக்கு தனியா சொன்னது மட்டும் இல்லை, மேடையில் சொன்னார். நீங்களாம் இல்லாம நான் என்னப்பா கேட்டாரா இல்லை இந்த ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். நான் மட்டும்தான் நான் கேட்டீங்கன்னா இல்லை, மாவட்ட செயலாளர் திரு ஆல்பர்ட் வினோத் வந்திருக்காரு, மாவட்ட துணை செயலாளர் திரு பாலாஜி வந்திருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க, வேலூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி தோழர்கள் உறுதுணையாக இருக்கும். என்னை வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா யாராவது? என்னை வேற எங்கேயாவது எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டம் நடந்தது இல்லையா, அப்போ பேசிட்டுருக்கேன். அதுதான் முதல் மேடை. இப்போ இன்னைக்கு வந்து 2 மணி ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு இருக்கோம். டிவியில் இந்த டிபேட்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ தமிழக வெற்றி கழகத்து ஆதரவு நிலைப்பாட்டில் டிவியில் யூடியூப்பில் இந்த டிபேட்கள் நடக்கும்போது அவங்க வைக்கக்கூடிய போய் அவரோட கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வச்சு அந்த இடத்துல அவங்க மூக்க உடைக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ அதை தாண்டி களத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு முக்கியமாக நம்ம கலந்தாய்வு பண்ண போகிறது, அடுத்த தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம். களத்தில் நம்ம போய் எப்படி மக்களை சந்திக்கிறது, எப்படிங்க நம்ம போய் ஓட்டு கேட்கறது, என்ன சொல்லி கேட்கறது, மக்கள்கிட்ட ஒரு தயக்கம் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா எல்லாரும் இதுக்கு முன்னாடி ரோட்டில் இறங்கி போய் நம்ம என்ன கட்சிக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்க மாட்டோம். புதுசாக இருக்கும், தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை முதல்ல உடைக்கணும். மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள்ளலான்னு சொன்னார். இதை விஜயன் நான் கோட் பண்ணாங்க. அது என்னன்னா, நீங்க 1-2 வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட பேசுங்க, ஓட்டு கேட்காதீங்க, ஃபர்ஸ்ட் பேசுங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு, எங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்க சொல்லுவாங்க அரசியல்லாம் என்ன. வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட பேசுங்க, உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட பேசுங்க. நீங்க எங்கேயோ போய் ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் இருந்து ஆரம்பிங்க. உங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி உங்களால் ஓட்டு வாங்க முடிஞ்சதுன்னா, ஊர் ஊரா, தொகுதி தொகுதியா, மாவட்டம் மாவட்டமா, தமிழ்நாடு முழுக்க நம்மளால ஓட்டு கேட்டு அண்ணனை அரியணை ஏற்ற முடியும். உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க, சிம்பிளா இருக்கு. இன்னொன்னு, ஒரு நோட் புக்கு, ஒரு பேனா எடுத்துக்கங்க, போங்க. ஒரு 3 பேர் 4 பேரா போங்க. ஒன்றும் இல்லை, அவங்க கிட்ட பேசுங்க, சகஜமா பேசுங்க. உங்க வீட்டுக்கு இந்த துண்டை போட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை வேற. அது திமுக வீடா இருந்தாலும் சரி, அதிமுக வீடா இருந்தாலும் சரி, இந்த துண்டை போட்டு போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை வேற. இதே துண்டை போட்டு எஸ்பி ஆஃபீஸ்க்கோ கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ நீங்க மனு கொடுக்க போனீங்கன்னா உங்க மரியாதை வேற. திமுக அதிமுக முன்னாடி பார்த்து சல்யூட் அடிப்பான், ஆனா வணக்கம்னுவான், பின்னாடி அசிங்கமா திட்டுவான். நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம வீட்டு பையன் என்ன, நீ வா உள்ளவா தம்பி, உள்ளவா பேசலான்னு கூப்பிடுவாங்க. இது நடக்கும், எடுத்து வச்சுக்கீங்க. நீங்க ஓட்டு கேட்டு போகும்போது உள்ளவா தம்பின்னு கூப்பிட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்லயும் அண்ணன் பூந்திருக்காரு. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என்ன சொல்லி ஓட்டு கேட்கறது? நம்ம கொள்கைகளை சொல்லணும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான், அந்த திருக்குறளை முன்னிறுத்தி இன்னைக்கு எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை எல்லா கட்சியிலும் பேருக்கு இருக்கு. ஆனா செயல்ல இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான். எல்லா கட்சியிலும் பேருக்கு சமூக நீதி இருக்கும். இந்த சமூக நீதியை முதல் மாநாட்டில் சொன்னாரு, அரசியல்ல நான் வந்திருக்கேன், தனித்து நின்று ஜெயிக்கிறதுக்கான வலிமை எங்ககிட்ட இருக்கு, இருந்தாலும் எங்களை நம்பி வரக்கூடியவர்களுக்கு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு தருவோம்ல, அங்க ஆரம்பிக்கிறது சமூக நீதி. ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு அவங்களுடைய பலத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆட்சி அமைப்பாங்களா, அரசியல்ல ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க. இங்கேயே அந்த சமூக நீதியை உடைக்கிறார். இன்னைக்கு பல கட்சிகள் கூட்டணிகள்ல பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அன்னைக்கு அண்ணன் போட்ட அந்த பொலிட்டிக்கல் பாம். சொல்லிட்டு தான் போட்டாரு, எல்லாத்தையுமே சொல்லி தான் செய்யறாரு. இந்த வெற்றிக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணா எல்லாம் கிடைச்சிருமா?
இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா? இந்த வெற்றிக்கு என்ன தேவை சொல்லுங்களேன். யாராவது ஒரு சின்ன 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 விஷயங்கள் இதெல்லாம் இது இருந்தா வெற்றிக்கு கிடைச்சிருங்க. சரியான வார்த்தை, சரியான வார்த்தை. கடைசியான செயற்குழு பேசின வார்த்தை கையெழுத்து கும்பிட்டு சொன்னார். எல்லோரும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு நீங்க வாங்குற ஒவ்வொரு வாக்கும் விஜயண்ணாக்கு இல்லை, இங்க நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு இல்லை, உங்களுக்கு நீங்க வாங்குறீங்க. நீங்க ஜெயிச்சா விஜயண்ணா ஜெயிச்சா மாதிரி, அவர் தோத்தா நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் தோத்த மாதிரி, நம்ம எல்லாரும் நாம் உட்பட. இந்த ஒரு தோல்விக்காக நம்மளை சுத்தி வேட்டை நாய்கள் மாதிரி எல்லா கட்சிகளும் காத்துக்கிட்டு இருக்கு. இவனை தோக்கடிக்கணும், இவனை அசிங்கப்படுத்தணும். இன்னைக்கு எந்த தவறுமே இல்லாத மாதிரி சகோதரி சொன்னாங்கல்ல, அவதூறுகளை மட்டும் தூக்கி 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 போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. போடட்டும், போட்டு போட்டு அவர்கள் கையும் வாயும் ஓய்ந்து போகும், மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், நம்ம என்ன பேசலாம். திமுக ஒரு உதாரணம், அந்த அண்ணன் கூட சொன்னாரு, கண்ணை முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நோண்டி திருடிட்டு போயிடுறானுங்க. அவர் சொன்னது கண்ணை இல்லை, கிட்னியை. இந்த கிட்னி முறைகேடு நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? இந்த கிட்னி முறைகேடு ஆரம்பம். இப்போ நான் உதாரணம் என்ன வச்சு நான் சொல்றேன். நான் ஒரு கார்பெண்டர் வேலை பார்க்குறேன், எனக்கு சரியான வருமானம் வந்து குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு குடிப்பழக்கம் நான் ஆரம்பிக்கிறேன், குடிப்பழக்கத்தால் சரியாக வேலைக்கு போக முடியல, சரியான வருமானம் இல்லை, என் உடல்நிலை கெடுது. வீட்டில் படிப்புக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு, மருத்துவ செலவுக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு. அந்த கடனை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வருவான், அதிக வட்டிக்கு நான் கடன் தரேன் நீ பண்ணுப்பான். அந்த வட்டியை கட்ட முடியாது, கடனை கட்ட முடியாது. சரி வா ஒரு கிட்னியை கொடு, 5 லட்ச ரூபாய்க்கு நான் வித்து ஒரு காசு தரேன், என் கடனை அடிச்சு அப்படின்பான். அந்த கிட்னியை 50 லட்ச ரூபாய்க்கு அவன் வித்து அவன் சம்பாதிப்பான். நான் முதல்ல இருந்து சொன்னல, நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு என்ன குடிக்க வச்சவன் ஒருத்தன், அவன் தான். அதே குடிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு வருமானம் போக வச்சவன் அவன் தான், ஒருத்தன் தான். அவனே என்ன சொன்னா, நான் கடன் தரவனுக்கு வட்டி மட்டும் நீ கொடுன்னா உதவி பண்ற மாதிரி அந்த ஒருத்தன் அவன் தான். கிட்னிய வித்துட்டு என் கடன் அடிச்சிருன்னு சொன்னான், அதுவும் அவனே தான். இதை செஞ்ச எல்லாமே ஒருத்தன் தான், இதை செஞ்ச எல்லாம் ஒருத்தன். அவன் ஆட்சியில் உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றான், அதே எம்எல்ஏ அதே கிட்னி திருட்டுல, திருட்டு சொல்லக்கூடாது, முறைகேடு சொல்லணும், அமைச்சர் கோச்சுக்கு. அந்த முறைகேட்டில் எங்க அப்பா வச்சுக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் கார் எவ்வளவு தெரியுமா? எல்லாரும் கிட்னியும் தான் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்றான். இந்த தைரியம் எப்படி வந்து யோசிங்க? எதற்கு ஆளே இல்லைன்ற ஆணவம். இன்னைக்கு எதிர்க்க ஒருத்தர் வந்துட்டானா தமிழ்நாடு முழுக்க பின்னாடி நிக்கிறா, ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒட்டுமொத்த பின்னாடி நிக்கிறாங்க. பயம், என்ன பேசுறதுன்னே தெரியல, கண்ணாமண்ணு பேசுறாங்க. ஆனா அவங்க பேசுற எல்லாமே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. இந்த பக்கம் ஒரு சர்வே எடுத்து அவங்களுக்கு இவ்வளவுதான் சொல்லு, இந்த பக்கம் ஒரு சர்வே எடுத்து தோத்துருவாங்கன்னு சொல்லு, இந்த பக்கம் யாரும் கூட்டணிக்கே வரலன்னு சொல்லு. ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு கூட்டணி வந்தாதான் நாங்க நிப்போம்னு சொல்லல, யார் வந்தாலும் சேர்த்துப்போம் தான் சொல்லுவோம். சேராதவங்களுக்கு தான் இழப்பு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை இந்த கூட்டணியை நம்பி வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம். இந்த இளைஞர்களுடைய படை, இந்த சேனை அவங்களுக்கு சேர்த்து வேலை பார்த்துருக்கோம். ஆனா இன்னைக்கு பொட்டிக்கும் சீட்டுக்கும் மற்றதுக்கும் ஆசைப்பட்டு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல, மக்கள் அது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண போறாங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளிவிட்டு இந்த பக்கம் வர போறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனுஷன் நிக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டு நம்ம எல்லாரையும் நம்பிதான் நிக்கிறாரு. அதுக்குதான் சகோதரர் சொன்ன மாதிரி நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா ஒவ்வொரு அதிருப்தியும் நம்மளுக்குள்ள இருக்கிற அதிருப்தியை தேர்தலுக்கு அப்புறம் வச்சுக்கணும். தயவு செய்து சொல்றேன், எல்லாரும் இங்க என்னப்பா இது அவரு பெரிய ஆளா நான் சின்ன ஆளா, அந்த பிரச்சனை நமக்குள்ள இல்லை. இங்க இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பொறாமை. எங்க அண்ணனுக்கு நான் செய்வேன் நிறைய, விஜய் அண்ணனுக்கு நான் செய்வேன், அவன் என்ன குறுக்க வந்து அவன் செய்யறான்றான். அந்த போட்டி இருக்கு, அந்த போட்டி தான் இங்க பிரச்சனை. மற்ற இடத்துல என்ன பிரச்சனைனா, எனக்கு மரியாதை கொடுக்கல, பேனர்ல போட்டுக்கல, எனக்கு காசு கொடுக்கல, என்ன வந்து மேடை, அந்த பிரச்சனை. இங்க என்னன்னா, எங்க அண்ணனுக்கு யாரா முதல்ல நல்லா செய்யறது. வேலூர் வர சொல்லியிருக்காரு, அண்ணன் சொல்லுவாரு நினைக்கிறேன். வேலூர் வர தான் செய்திகள்லாம் பார்த்துருப்போம், அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்த உடனே வேலூர் கோட்டையில காலை வச்சோம், அடுத்து நம்ம அந்த கோட்டையில காலை வச்சோம், அண்ணனுக்கு நம்பிக்கை வரும். கரூர்ல நடந்த சம்பவம் நிறைய பேர் நீங்க போற இடத்துல இதை கண்டிப்பா சந்திப்பீங்க. ஓட்டு கேட்டு நீங்க போக போறீங்க, ஒவ்வொரு இடத்துல இதை சந்திப்பீங்க. கரூர்ல விட்டு ஓட்டுநர் குரூப் தானே பேசுவாங்க. பேசுற யாருக்கும் ஸ்டெர்லைட்ல என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸ்டெர்லைட்ல மே மாசம் 13 பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க. செப்டம்பர் மாசம் சென்னைக்கு கூப்பிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு நிவாரணமா அரசு வெளியே கொடுத்தாரு. 61 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தை
ஸ்டாலின் அவர்கள் பார்க்கல. ஆனா 41 குடும்பங்களையும் என் குடும்பம்டா இது தத்தெடுத்து அந்த குடும்பங்களை மகாபலிபுரம் கூப்பிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டார். இந்த சம்பந்தத்தில் இந்த பிரச்சனையில அவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு தலைவர் எல்லா பிரச்சனையிலையும் தன்னுடைய உயரத்தை விட்டு இறங்கி வந்து தன்மானத்தை விட்டு மன்னிப்பு கேட்கிறான். தெரியுமா? என் குடும்பம்டா நீங்க, உங்களுக்கு என்னால ஒரு விபத்து நடந்து போச்சு, இழப்பு நடந்து போச்சு, அதை நான் ஏற்றுன்னு சொல்லக்கூடிய தைரியம் இன்னைக்கு இருக்கிற தலைவர் ஒருத்தர் கிடையாது. ஆனா வெளியே வந்தா அண்ணன் நீங்க வந்து நான் செஞ்சதுக்கெல்லாம் தப்பு, கரூர் வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அவரே சொல்லிட்டாரு, அவரே ஒத்துக்கினாரு. கோர்ட்ல போய் இதை போய் பேசுவாங்க. கரூருக்கு போகலன்னு பேசக்கூடிய இவங்க தான் கோர்ட்ல போயிட்டு கரூர் குடும்பங்களை கூப்பிட்டு ரசாத்தை சந்திச்சதே தப்பு அப்படின்னு பேசுறாங்க. அப்ப கரூருக்கு போயிருந்தா இது எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமா பார்த்து 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 தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறாரு. கரூர்ல இந்த அரசாங்கம் இந்த அளவுக்கு போகாதுன்னு நான் நம்பினார். அந்த நம்பிக்கையை இந்த அரசாங்கம் காப்பாற்றல. தன்னுடைய சொந்த மக்களுக்கு இப்படி பண்ணணும் இந்த அரசாங்கம் நினைச்சிச்சு. அப்ப முடிப்பட்டார் இதை நம்ம மாத்தி ஆகலாம், வேற வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கூடாது, நோ காம்ப்ரமைஸ். இந்த ஆட்சியாளர்களை மாத்திரா மட்டும் நம்ம மக்களை காப்பாற்ற முடியும். குடி, போதை, கஞ்சா, ஒவ்வொரு நம்ம இன்னைக்கு ஏன் பதறோம்னா நாளைக்கு என் பிள்ளை இந்த சமூகத்தில் எப்படி வளரணுன்ற ஒரு பயம் நமக்கு இருக்கு. 6 மணிக்கு மேல பொட்ட பிள்ளைங்க வெளியே போறதுக்கு பயமா இருக்கு. இது எல்லாத்தையும் மாற்றணும்னா அண்ணன் ஒருத்தரால மட்டும்தான் முடியும். இந்த காம்ப்ரமைஸ் கண்டிப்பா நம்ம பண்ணக்கூடாது. அண்ணன் ரொம்ப தெளிவா இருக்கு. அதனால வேட்பாளர்கள் அறிவிப்பாங்க, கண்டிப்பா தேர்தல் பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லையும் இது ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க நிறைய பேர் வராம இருக்கலாம், நிறைய பேர் வந்து வர முடியாத சூழ்நிலையா இருக்கலாம். நாளைக்கு இதே சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்காது. இன்னைக்கு வந்தவங்களுக்கு நாளைக்கு வர முடியாம போகலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் தனக்கு கிடைச்ச நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. அது சமூக ஊடகங்களா இருக்கட்டும், இல்ல களத்திலேயா இருக்கட்டும், தேர்தல் பூத்து வரைக்கும் கடைசியா ஓட்டு போட்டு முடிச்சு அதை எண்ணி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் கண்டிப்பா அண்ணன் கைட் பண்ணுவாரு, எல்லாருக்கும் என்ன பண்ணணும்ன்றது சொல்லி கொடுப்பாரு. எந்த சந்தேகமா இருந்தாலும் பரத் கிட்ட கேளுங்க, வேளாண் கிட்ட கேளுங்க, இல்ல நிர்வாகிகள் எல்லாருமே இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் கலந்துரையாடுங்க. முதல் விஷயம், நமக்கு அரசியல் தெரியாதுன்றதுனால ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுங்க. எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிப்பீங்க ரெகுலரா? சும்மா கைப்படாத கேள்விப்பேன், தயக்கப்படாதீங்க. முதல்ல நியூஸ் பேப்பர் எடுத்தா ஒரு 3-4 பக்கம் தான் கொஞ்சம் தெளிவா படிங்க. ரெகுலரா ஒரு 10 நாள் படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன செய்தி இருக்கு, அந்த செய்தியில் என்ன அரசியல் புரிஞ்சிடும். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் கொஞ்சம் டீப்பா உள்ள போய் படிக்க ஆரம்பிங்க. இப்ப தளபதி பாட்டுல இருந்து ஒரு சீனை சொன்னா, ஒரு வரியை சொன்னா எந்த படம் கரெக்டா சொல்லுவீங்க. அது ஏதோ ரசிக்கிற மனப்பான்மை கொச்சை பேச அப்படி கிடையாது. நம்மளுக்கு அது பிடிக்கும், நம்ம அதை ஆத்மாத்மா உருவாக்கணும். தளபதி இப்படி பண்ண அதை ரசிக்கும். அரசியல் நம்ம ரசிக்க ஆரம்பிக்கணும். அதை தான் தளபதி சொல்லி கொடுக்குறாரு. அரசியலை ரசிக்க ஆரம்பிக்கணும், அரசியல் நம்ம ருசிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து அரியணை ஏறதுக்கு இன்னைக்கு நீங்க ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், அண்ணன் ஜெயிக்கணும், எல்லாரும் ஜெயிச்சாதான் தளபதி போட்டிக்கு போக முடியும். அப்போ எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும். சகோதரர் மறுபடியும் சொன்ன மாதிரி ஒற்றுமையா வேலை செய்யணும். அதை மட்டும் தான் வலியுறுத்துறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.